நமது அரங்காவலர்களை எல்லாம் மேடைக்கு அழைக்கிறேன். தர்மகிருஷ்ணன், வித்யா சதீஷ், வதுவார் சர்க்குநாதன் இங்கே இருக்கிறார். இன்னும் ஒருத்தர் மிஸ்ஸிங்கா? ஓ, நான் தானே, ரைட், ஓகே. அப்புறம் இடர்களையும் பதிகம் புத்தகம் பண்ணுவது சுப்பு இங்கே இருக்கா? குயிக்காக நான் இப்போ அரங்காவலர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ஒரு 5 minutes எங்கிட்ட மருத்துவ சிகிச்சைக்கு சின்ன குழந்தையாக வந்துட்டோ என் கண் முன்னாடியே அழகாக வளர்ந்து இப்போ ரொம்ப எலிஜிபிள் பேச்சுலர் மாதிரி அழகாக இருக்கிற ஹேண்ட்ஸமாக இருக்கிற கெரின் இப்போ டாக்டருக்கு படிச்சுட்ருக்கான் ஜிப்மரில். அவனை கூப்பிட்டு 5 நிமிஷம் பேச சொல்ல போகிறேன். இந்த கெரின், ஜஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே நீ ஒரு 5 minutes பேசலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 in 1, தர்மமும் கிருஷ்ணனும் ஒரே ரூபத்தில். தர்மம் எப்பெல்லாம் க்ஷீணமாகவும் அப்போதெல்லாம் நான் அவதாரம் எடுத்து அதை மீண்டும் ஸ்தாபிப்பேன்னு சொன்ன கிருஷ்ணன் தர்மகிருஷ்ணன். அவர் பக்கத்தில் வச்சுட்டு புகழ்றது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட அவர் பொருட்படுத்துகிற டைப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் எவ்வளோ புகழ்ந்தாலும் அது inadequate இருக்கும். I am very inadequate in my words when I begin to praise Dharmakrishnan. He's just a phenomenal. மரபின் முத்தியா கூட சொன்னார், ராம்கோசிமன்ஸுக்கு போய்ட்டு எப்படிப்பட்ட ஒரு உதவி கிடச்சிதுன்னு. முன்ன பின்ன தெரியாது, அவங்களுக்கே அப்படி உதவி பண்ணுறவர். உதாரணத்துக்கு மட்டும் சொல்ல, உங்களுடைய உதாரத்துக்கும் சொன்னார். உதார குணம் தான் சொல்லுவாங்க ஈகிய. பிடிங்க. பத்மவாசனுடைய அழகான ஓவியங்களோடு இருக்கிற ஒரு அழகான புத்தகம். இதை வீட்டில் வச்சு படித்தான்னா உங்களை வீட்டில் இருக்கிற எல்லா விதமான இடர்களும் கலைந்து போகும், துயரங்கள் எல்லாம் தொலைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தியோட உண்மையான நம்பிக்கையோடு படிக்கணும். ரொம்ப அழகான புத்தகம் இது. தினமலர் அவருடைய தாமரை பதிப்பகம் நினைக்கிறேன், அவங்க தான் அதை பதிப்பிச்சிருக்காங்கல்ல. ஓவியங்கள்லாம் பத்மவாசன் போட்டிருக்கார், எல்லாத்துக்கும் உரையும் எழுதியிருக்கார். இது திருச்சி பக்கத்தில் விராலிமலை பக்கத்தில் திருநெடுங்கலங்கிற ஸ்தலத்தில் எழுதப்பட்ட பத்திரிகை. அடுத்து வித்யா, நீங்கள் வாங்க. வித்யா சதீஷ், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா? வித்யா சதீஷ் அப்படின்னா சதீஷோட மனைவின்னு அர்த்தம். நீங்கள் சொல்லுங்கள். குட் மார்னிங் ஃபார் த கேதரிங். இட்ஸ் அ கிரேட் கார்னர் ஃபார் மீ. ரொம்ப வருஷமாக தெரியும் டாக்டரை, எனக்கு 20-25 இயர்ஸாக தெரியும். இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற வாய்ப்பு கொடுத்தக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போகாது டாக்டருக்கு, எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் கான்ட்ரிபியூஷன்ஸ். இது ஒரு நல்ல காஸ்க்காக இந்த ட்ரஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்கள். ஸோ லுக்கிங் ஃபார்வர்டு. இந்த கேதர் எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெண்டிங் உங்களுக்கு தெரியும், ஒரு மாலுக்கு போனாலோ, ஒரு சினிமாவுக்கு போனாலோ, ஒரு ஹோட்டலுக்கு போனாலோ, ஹவு மச் வி ஆர் ஸ்பெண்டிங். அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியே இந்த மாதிரி ஒரு நல்ல காசுக்காக நீங்கள் இப்போ இது கொடுத்தாலே will go long run. So அதனால் we are looking forward for more contributions and more involvement. Okay, thank you doctor, thank you. நல்ல பாயிண்ட் தான். Thank you. ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. இதுதான் ராஜசேகர். எனக்கு கொடுங்க. இவரும் எனக்கு 1998 25 வருஷமாக அறிமுகம். முக்கால்வாசி நாங்கள் சொல்கிறது எல்லாமே எங்கிட்ட மருத்துவ சிகிச்சைக்கு அறிமுகமானவங்க. தர்மகிருஷ்ணனும் சரி, ராஜசேகரும் சரி, வித்யா எல்லாருமே. ஓதுவார் அவர் அப்படி அறிமுகம் ஆகலை. என்னுடைய சிகிச்சை
நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயின்னு இருக்கேன். அப்போ அறிமுகமானவர். ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட ஒருத்தர் வந்துட்டார்னு நினைக்கிறேன். ராஜசேகர் ஒரு சிவில் இன்ஜினியர். நான் சொன்னபடி ஒரு பெரிய அளவில் எந்த கட்டடம் கட்டுறதுனா கூட அதில் அடித்தளம் அதில் இடித்து அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தானே கட்ட முடியும். அது மாதிரி அதுக்கு என்ன பேர் சொல்ல டெக்னிக்கலாக எக்ஸ்கவேஷன் அதில் பயங்கர எக்ஸ்பர்ட் இவர். அவர் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்டியாக கிடச்சது எங்களுடைய பாக்கியம். பிகாஸ் அவர் ரொம்ப சமூக அக்கறை இருக்கிறவர். சொல்லிகிட்டே இருப்பார். மரபின் மைந்தன் முத்தியா சொன்னார், எனக்கு இன்னொரு பிறவி கிடைச்சேன்னா மற்றவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கான உள்ளம் எனக்கு கிடைக்கணும். பொருள் பற்றி கூட சொல்ல, உள்ளம் கிடைக்கணும்னு சொன்னார். அது மாதிரி ஒரு சிறந்த உள்ளம் உடையவர். ஏன்னா திருப்பி திருப்பி என்கிட்ட பேசும்போது இப்போ இல்லாட்டாலும் கொஞ்ச நாளில் கொஞ்சம் வருஷத்தில் உங்களுடைய கற்பக சுவாசாலையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஆத்மார்த்தமாக சொல்கிற ஒரு நல்ல நண்பர். அந்த மனசுக்குன்னே அவருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். டாக்டர் 98 எனக்கு தேங்க்யூ. 98 முதல் அவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தப்போ அறிமுகம். அவர் சொன்ன மாதிரி என்னோடய மதர், என்னோடய மாமா எல்லாருமே இந்த ஆஸ்மானால் ஒரு ஒரு என்னது கடைசி விளிம்பு வரையும் போயிட்டு கஷ்டப்பட்டதை கண்கூட பார்த்து, அப்புறம் யார் ஒருத்தர் திருமுருகன் ஒரு என்னோடய நண்பர் மூலயமா இவரை கேள்விப்பட்டு ஃபஸ்ட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன். இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே டாக்டருடைய பேஷண்ட்ஸு எல்லாருக்கும் மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரையும் ஒரு பேஷண்ட்டு கூட சரியாக ஆகலைன்னு சொல்லி நான் என் காதால் கேட்கல. நான் அவர்கிட்ட அமிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா எங்களுடைய குடும்பத்தினுடைய ஆஸ்மா, அலர்ஜி, பீடியாட்ரிஷியன் மட்டும் இல்லை, எந்த வியாதியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அத்தனையும் அவர் தான் கேர்டேக்கர். எல்லாருக்கும் ஒரு பெரிய கொடுப்பனன்னா ஒரு நல்ல டாக்டர் கூட இருந்தால் அதுதான் இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு பெரிய வாழ்க்கை துணையாக இருக்கும்ன்ற நம்புகிறேன். எனக்கு இவர் இருக்கிறது பெரிய பலம். ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் என்ன நடக்கும்னே தெரியாமல் பயந்து போயிட்டுருக்கோம். ஸோ எது வந்தாலுமே எனக்கு எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் எனக்கு பெரிய பலமாக இன்டைரக்டாக இருக்காங்க. ஸோ இதை தாண்டி டாக்டரை பற்றி சொல்லணும்னா வித்தியாசமான மனிதர். என்ன புகழ்ச்சிக்கு எதுவும் விரும்பாதவர். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். டாக்டர் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். நான் உங்களை பற்றி பேசுகிறேன். மேடே ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு 98க்கு மெட்ராஸ் வந்த உடனே அறிமுகத்தில் மேடே ஃபங்க்ஷன் இந்த ஆஸ்மா டே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்னை யாராச்சும் உங்களுக்கு என்ன செலிப்ரிட்டி இருந்தால் யாராச்சும் ஒருத்தர் சொல்லி விடுங்க, நான் இங்கே சென்னைக்கு புதுசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஒருத்தர் மூலிமா, என் நண்பர் மூலிமா ஒருத்தர்கிட்ட எனக்கு ஞாபகம் இல்லை யாருன்ட்டு செலிப்ரிட்டி, அவங்ககிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டர்கிட்ட அறிமுகம் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரத்து கேட்டேன். அடுத்த வார்த்தை எவ்வளோ ஃபீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. டாக்டர்கிட்ட அந்த வார்த்தையை அப்படியே இந்த மாதிரி எவ்வளோ கொடுப்போன்னு கேட்குறாங்க டாக்டர் அப்படின்னு. உடனே வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி யாரும் வர வேண்டாம், காசு கொடுத்து நான் ஒருத்தர் பேச வைக்கணுன்றத ஆசையே இல்லைன்னாரு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு நிகழ்வு. மனசு வருத்தமாக தான் இருக்குது, இவ்வளோ சீட்டு காலியாக இருக்கேன்றது. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு மக்கள் போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது இந்த காசாலையோ இல்லை வேறு எதாலையோ வந்தவங்க கிடையாது. ஒருத்தரும் 100 பேருக்கு சமமாக நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆத்மார்த்தமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் டாக்டர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். என் நண்பர் ஒருத்தர், ஒரு சிவசங்கர்னு பேர், அவருக்கு அவருடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்ததில் அவருக்கு கேன்சர்ன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இனிஷியலாகவே. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறாரு. அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கேன்சர்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபைனல் பண்ணிட்டாரு. 6 மாதம் டைமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யார் கூடவுமே பெரிய ஒரு கனெக்டே இல்லாமல் அவருடைய லைஃபே தனியாக எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் பாட்டு ஒரு சைலண்ட்டாக ஃபேமிலியோட 6 மாதத்தில் நம்ம இறக்க போகிறோம்னா எப்படி இருக்கும் மனநிலைன்னு எல்லோரும் புரிஞ்சுக்காங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில்
நான் எதாச்சும் அவர் ஃபோன் பண்ணும்போது அப்போ தான் சொல்கிறாரு என்கிட்ட இந்த மாதிரின்ட்டு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஃபீல்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நானே அவரை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட வந்தேன். அவர் பழைய ஹிஸ்ட்ரி எதையுமே பார்க்க மாட்டார். இவர் மேக்ஸிமம் வந்து பழைய ஹிஸ்ட்ரி யார் கொடுத்த டாக்டர்தும் பார்க்க மாட்டார். அவர் வாங்கி அவரை கூப்பிட்டு என்னன்றது கேட்டார். ஒன்றும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் டாக்டர், வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிடும்போது முழுங்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், இது சாதாரண த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் இது, டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ வியாதியை கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் நீங்கள் வந்து இந்த டோலோ 650 மட்டும் ஒரு 15 டேஸ்க்கு எடுத்துக்காங்கன்ட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. 15 டேஸ் கழிச்சு நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்கள் வர வேண்டியதில்லை, நல்லா ஆகலைன்னா வாங்கினார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து. 6 மாதம் டாக்டர்ஸ் கொடுத்த இதை வந்து அப்படியே தலையெழுத்தை மாற்றினார். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை 2 இல்லை, நிறைய கதைகள் என்கிட்ட இருக்குது. அவருடைய அனுபவங்களாக நான் என்ன 25 வருஷமாக நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறதுல இது எல்லாத்தையுமே கேட்டு 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 அவர் மேலே இந்த ஐயா சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டுன்றது வந்து ஒரு ட்ரஸ்ட் எப்படி உருவாகுதுன்னா அந்த ட்ரஸ்டீஸ் எப்படி உருவாங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டு வந்ததான்ற மாதிரி அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு ட்ரஸ்டபுளாக நான் ஒரு மனசில் இருக்கிறேன்றது இந்த நேரத்தில் நான் அவருக்கும் நன்றி சொல்கிறேன். அந்த எண்ணத்தை உருவாக்கி அந்த கடவுளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். 100-200 கற்பகதாசனோ டாக்டர் ஸ்ரீதரனோ இருந்தால் தான் நம்ம நாட்டில் நம்மலாம் நல்லா இருக்க முடியுன்றது தான் என்னுடைய நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதே, உங்களை மாதிரி ஒரு நிறைய பின்னாடி வந்து வழித்தோன்றல்கள் வரணும்னு சொல்லிட்டு. ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரில, பசங்க 2 பேரும் வேறு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. அதனால் அவர் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டரைஸ்ட் டாக்டர்ஸு இந்த சேவைக்காக வரணுன்றது என்னுடைய ஆவல். யாராச்சும் உருவாக்கி உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு வரணுன்றது என்னுடைய கோரிக்கை இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறது வந்து இதை பொறுப்பாக பார்க்குறேன். நான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறது என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய ஸ்டாஃபுங்களுக்காகவும் இருந்தால் கற்பக சுவாசாலயாக்காக நான் அடிஷ்னலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து பெரிய லெவலில் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் என்னுடைய தரப்பிலிருந்து இருக்குன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில் மாரி, இவர் கடைசியில் சொல்லுவாங்க, இவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். என்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் இவர் பாடி ஆரம்பித்து வச்சாதான் எனக்கு ஒரு திருப்தி. அதான் கற்பகம் கபாலி கூட அதான் திருப்தின்னு நினைக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் இவர் தான் வருவார். அவருடைய தெய்வீக குரல், அவருடைய எளிமை, அவருடைய அந்த தமிழ் டிக்ஷன், அது சொல்கிறேன், அது அப்படியே ஆளை மயக்கிறது. சர்க்குருநாதன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. திருவாசக செந்நாவலர், அது சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. திருவாசகத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வந்து சர்க்குருநாதன் ஓதுவார் மூர்த்திக்கு இந்த பிடிச்சிக்கோங்க. இதில் மற்றவர்களுக்கெல்லாம் சால்வை அணிவித்து எப்படி சால்வை அணிவிப்பதுன்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. அதனால் இந்த அத்தனைக்கும் மூல காரணமாக விளங்கக்கூடிய பல்லாயிரம் நோயாளர்களை நலம் பெறச் செய்த ஒரு நற்பணியை செய்திருக்கக்கூடிய ஒரு வைத்தீஸ்வரன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் சிறப்பு செய்யும். இங்கே கூடியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மெயினாக டாக்டர் வந்து ஆஸ்துமாவை பற்றி பேசினார்கள்.
எனக்கு பெக்குலர் ப்ராப்ளம் ஆஸ்துமா இல்லை. அலர்ஜிங்கிறது ஆஸ்துமாவை விட கொடிய நோய் என்று நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் அலர்ஜியால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 20 வருடங்கள். சென்னையில் மட்டுமல்லாது பாம்பே, டெல்லி, கல்கட்டா இருக்கிற எல்லா லீடிங் டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணேன். ஓகே, தே வில் கிவ் ஆன்டிஸ்டமிக் டேப்லெட் அதெல்லாம் கொடுத்தாங்க. நான் 20 இயர்ஸாக மோஸ்ட்லி எல்லா மெடிசின்ஸ்லேயும் நான் எடுத்து கஷ்டப்பட்டுருக்கும்போது கடைசியில் ஐ வென்ட் டு மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போ டாக்டர் சஜஸ்டட் ஐ ஷுட் டேக் சம் இன்ஜெக்ஷன் த்ரூ இன்ட்ராவின்ஸ் almost 5 days continuously, and each vial will cost almost 1,20,000 rupees. அப்படி இருக்கும்போது எனக்கு சென்னையில் ஒரு மருத்துவர் நம்பர், அவரிடம் சென்று இந்த இது எடுக்க சொல்கிறாங்களே, இது நல்ல மருந்தானா, இது சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்குமான்னு கேட்கும்போது அப்பா சொன்னார்கள், நீங்கள் டாக்டர் ஸ்ரீதரனை போய் பாருங்கள். பட் அந்த மருத்துவர் சொன்னால் நானே போய் பார்த்தது கிடையாது, எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை போய் பார்த்துங்கன்னு சொன்னோடனே தென் ஐ மெட் மிஸ்டர் ஸ்ரீதர். நம்பர் கொடுத்தோடனே ஐ கால்டு ஹிம். தென் அகெயின் ஹீ கால் மீ பேக். நான் நார்மலி என்னுடைய ரிஜிஸ்டர்ட் ஃபோன் மட்டும் தான் எடுப்பேன். ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் வரல எடுக்கவே மாட்டேன். நார்மலி ட்ரூ காலர் ரிப்போர்ட் பார்க்கும்போது கற்பகதாசன் வந்தது. என்னன்னா நம்ம டாக்டர் வேறு யாரும் ட்ரை பண்ணலையே, கற்பகதாசன். நானும் 2-3 தடவை அவர் டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்காரு, கற்பகதாசன் வந்தது. எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த கற்பகதாசன் வருதுன்னு சொன்னோடனே சரி ஓகே ட்ரை பண்ணும்போது கற்பகதாசன்ப்பா நான் டாக்டர் தான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே நான் சொன்னேன். உடனே இம்மிடியட்டாக என்னை வர்த்தினார்கள். தென் எப்பயுமே ஒரு குரு சிஷ்யன் இது என்னென்னா, நாங்கள் ஏதோ ஒரு 10 நிமிஷம் தான் பேசிகிட்டு இருந்தோம், சம் வைப்ரேஷன். தென் இம்மிடியட்லி இங்கே எப்படி டாக்டரும் நம்ம பெரியவர்களும் பேசினார்களோ அதே போல் திருக்குறள், பாரதியார் பாடல்கள், திருமூலர், நான் கேட்ட வரைக்கும் பாடின ஒரே இவர் வந்து ஓங்காரானந்த சுவாமிகள் சொல்லிட்டு தேனியில் ஒரு ஆசிரமம் வச்சுருக்காங்க. அவரை போல் ஒரு துறவிகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. நாங்களும் என்னுடைய ஃபேமிலியும் வி இன்வால்வ் வித் விவேகானந்தா, ராமகிருஷ்ணா மட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் அவரை போல் தமிழில், சான்ஸ்கிரிட்டில் ஆர் இங்கிலீஷில் எந்த பாஷைனாலும் ஒரு எல்லா இதுவும் பாரதியார் பாடு, திருக்குறள், திருமூலர், தாய்மானவர் எல்லாரை பற்றியும் கவர் பண்ணி பேசுகிற ஒரே துறவி ஓங்காரானந்த சுவாமிகள். ஓகே, இந்த கோவிடில் அவரை இழந்து விட்டோம். அண்ட் ஒரு ஹிந்து தர்மத்துக்காகவே வாழ்ந்த பெரிய துறவி. டாக்டர் மென்ஷன் பண்ணுறார், நான் மென்ஷன் பண்ணல, மீட்டாக டாக்டர் மென்ஷன் பண்ணுறாரு, ஓங்காரானந்த சுவாமிகள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. உடனே எனக்கு ரொம்ப புல்லரித்து விட்டது. அப்பயே நினச்சேன் ஹீ இஸ் தி ரைட் டாக்டர் ட்ரீட் மை டிசீஸ்ன்னு சொல்லிட்டு. தென் ஓங்காரானந்தாவோட நான் கூட இருந்த படங்கள், எங்கள் ஃபேமிலி கூட இருந்த படங்கள்லாம் டாக்டருக்கு காண்பித்தேன். அவருக்கும் ஒரு என்னுடைய மேலே அவர் என்னை சிஷ்யனாகவே எடுத்துட்டார் அதிலிருந்து. தென் எவ்ரிடே தென் அவர்கிட்ட இங்கே போட்டினாங்கள் அபிராமி பக்தர்னு சொல்லிட்டு, டாக்டர் வந்து அபிராமி பாடல் எல்லாத்துக்கும் தெளிவுரை எவ்ரிடே அவர் ரிக்வஸ்ட் பண்ணி 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருந்தார், எனக்கும் அனுப்பி வைப்பார். நான் எப்போயாவது ஒரு நாள் பார்க்கலைன்னா கூட ஏன் பார்க்கவில்லை என்று இம்மிடியட்டாக 5 மினிட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். அவ்வளோ தூரம் மேன்மையோட இருந்தது. பட் என்னுடைய என்னென்னா, தென் அந்த ட்ரீட்மெண்ட் ஹேட் கான் டு அப்போலோ, இட் மேட் காஸ்ட் பி நாட் லெஸ் தென் 10 lakhs. இப்போ நான் இவரிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அது 50,000 இது வரைக்கும் ஆனது. இப்போ நான் 1 lakh கொடுத்துருக்கேன் டொனேஷன். ஸோ பேலன்ஸ் என்ன 8,50,000 இஸ் டியூ டு ஹிம். ஸோ இட் இஸ் நாட் தி கொஸ்டின் ஆஃப் டோன்ட் திங்க் ஐ ஹவ் கிவன். அவர் சொன்னாப்புல டோன்ட் திங்க் ஐ ஹவ் கிவன் எனி டொனேஷன், இட் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் மை சேவிங். வாட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட எனக்கு குணப்படுத்திருக்க முடியுமான்னு டவுட்டு தான். பட் இவருங்க சார் வந்து சில்ட்டுன்னு ஒரு மெத்தடில் எனக்கு ஒரு மருத்துவம் கொடுத்தார்கள். வித்தின் 1 month ஐ எம் கம்ப்ளீட்லி, ஈவன் டுடே ஐ நெவர் காட் எனி ப்ராப்ளம். இது என்னுடைய சொந்த அனுபவம். அதனால் என்னையும் சொல்கிறேன் டாக்டர், இன்னும் 8,50,000 இஸ் டியூ டு யூ. ஸோ இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு QR கோடு கூட கொடுத்துருக்காங்க, அதே அவர்கிட்ட சொல்லுவேன். அதனால் நீங்கள் சொன்னாப்புல வந்து நமக்கு இது வந்து கடவுள் ஏதோ ரூபமாக நம்மளை உதவி செய்வதற்கு நம்ம ஏதாவது ஒரு நம்மளை கருவியாக உபயோகப்படுத்தாங்கிறது 100% என்னுடைய வாழ்க்கை ஒரு சான்று. டாக்டர் எனக்கு வந்து இதே போல் இருக்குன்னு ட்ரஸ்டியாக இருக்குன்னு சொன்னோன்னே, நான் எங்கள் குரூப் கம்பெனிஸோட நான் எங்கேயுமே எங்கேயுமே நான் விரும்புறது கிடையாது. பட் டாக்டர் சொன்ன தட்ட முடியாது, ஏன்னா இது எனக்கு உயிர் போல், மறு உயிர் போல். ஏன்னா ஐ ஹேவ் டு ட்ராவல் எ லாட். இந்த இதெல்லாம் வரும்போது ஐ கான்ட் ஸ்லீப், ஐ கான்ட் ஈட்.
டாக்டர் போய் கேண்டா உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. ஐ ஹேவ் டு அவாய்ட் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் திஸ் ஒன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாம் சாப்பிட்லாம். பட் ஓகே, ஐ எம் வெஜிடேரியன், ஸோ ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். பட் டு தட் எக்ஸ்டென்ட் வந்து டாக்டர் தான் எனக்கு ஒரு உயிர் கொடுத்தாருங்கிற நம்பிக்கை கிடையாது. அதனால் ஆஸ்துமாவோட ஈவன் அலர்ஜியும் ஆல்சோ நீங்கள் பண்ணுங்கள் டாக்டர், நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் டாக்டர். வணக்கம், நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப பெரிய வார்த்தை தர்மகிருஷ்ணன் சொல்கிறது, அது ஆழ் மனத்திலேருந்து அனுபவித்து சொல்கிறார். இன்னும் நிறைய இருக்குது, நாங்கள் 2 பேரும் காமனாக பேசுறதுல நிறைய பேசுகிறதுக்கு இருக்கு. என்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை நம்ம மேல்கொண்டு சேரும். கரீன் இட்ஸ் வெரி நைஸ் பாய், வெரி டிசிப்ளின்டு பாய். அவங்க அம்மா எமரன்ஷியா வந்திருக்காங்க, வெரி லவ்விங் ஃபேமிலி. அவங்க அப்பா ஃபெலிக்ஸும் சரி, அப்புறம் மெர்வினா இன்னொரு பையன் மெர்வின், எல்லாருமே ரொம்ப. நான் ஒரு ஃபேன் கிளப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் தான் அதுக்கு பிரசிடெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு முதல்ல கை தூக்கிறதுல ஒரு 10 பேர் இருந்தால் அவள் ஒருத்தராக இருப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. யூ வாலண்டியர் டு டூ திஸ் இல்லையா? ஸோ கோ ஹெட். Very warm greetings to all the dignitaries present here. First of all, I'd like to thank Dr. Sridharan for giving me this opportunity. And really, I don't have to prepare on anything for this because I can speak from personal experience. Asthma it's a simple disease, but it's a deadly disease. It causes significant morbidity and mortality. It causes huge suffering to a lot of people, and I too was one of those people. Not just me, but my entire family actually. My late grandfather, my mother was in the audience, and then me. All of us have suffered in some way from this disease. And when I was about 3 years old, I was 3 years and 4 months old when Dr. Sridharan stepped into my life. So I'm 20 now, which means I have known him for about 17 years. The vast majority of my life he has been a part of me. And asthma, as I said, again, it's a very deadly disease, but we have effective treatments for it now. Dr. Sridharan gave me this amazing tool known as the inhaler. It's a simple device, but it's a modern marvel because of how many lives it has saved and how many lives it has improved. For me personally too, it was such a huge boon. And that helped me to have an asthma-free life where I didn't have to worry about my breathing issues anymore. Because when people have to worry about something as basic as the very breathing, right, it starts to affect them, it starts to affect the thinking. I've always thought that if you have a clear mind, the secret to a clear mind is a healthy body. And if you have healthy lungs, if you can breathe clearly and you don't have to worry about whether you can take your next breath or not, you can start to aim for big things in life. And having seen doctor from a very young age, it made me think that, maybe I too should do something like that. Maybe I too should get into this profession and start to help people because maybe that was what I was meant to do. And doctor gave me a huge a motivation, right? A direction to where that was headed. I still fondly remember, doctor's clinic is not like other clinics. He has his dedicated play area. If you walk into the clinic, it feels like a temple, actually. And all that gives you a very a homely atmosphere. It stops feeling like a clinic. It starts to feel like as if a well-wisher and a friend is giving you his care, and that is exactly what doctor was to us. For 17 years, he has turned from just a doctor to a close friend and well-wisher. And honestly, that is what everyone needs from their doctor. They need to look at the doctor and they need the doctor to look into their eyes and say, I'm here to help you. I'm here to make your life better, because that is not just my job, that is my desire, right? And that is exactly what doctor epitomizes. He epitomizes the very core of the medical field. Like, I too have learnt a lot from him. Like, now that I'm in my second year of MBBS, I've just completed my second year actually, I have had a lot to learn from doctor, the way he talks to his patients, the way his relationships with patients, and all that. I think I'll incorporate that into my practice in the future. So doctor has been such a huge inspiration, not just to me, I'm sure. He would have treated a lot of patients who went on to become doctors. After all, he's been in the field for 3 or 4 decades at least. And so, because of all his learnings, his efforts,
as a doctor and a well-wisher to a family, I'm standing before you here today to give my thanks and my appreciation for all the things that he has done, not just for me, but for countless patients around the country, around the world even. And yeah, so that's all I'm trying to say. Ultimately, I like to praise him for his efforts to alleviate and end the suffering of several asthma patients around the world. And those are my thoughts basically. Doctor has helped me progress from an asthmatic patient to someone who has the capacity to treat those patients now. Those are my thoughts on this whole story. Thank you. Thank you, Karin. Brief but sweet, short and sweet. Thank you very much. He's doing his second year medicine in JIPMER. He's holding a national rank in NEET exam. I'm not sure, was it 27th rank? What is it? 151 rank, national level. Oh, okay. Yeah, it was a 9th rank in Tamil Nadu in NEET exam. And Karin, come. I don't have a shawl for you, but I have a big hug for you. Thank you, appreciate that. And I think we are going to go with the next program. I'm going to show clippings from the short film that we made. We have made 2 short films. One is Poongatru Pudithanadu. That was like way back, about 20 years back. It was scripted by me, and I come there as a doctor. And it was directed by S.P. Kandan, who is very close associate of Crazy Mohan. And in that, Raghav and Preeta come as asthma patients and a spouse. Now, this is Panithirai. Misha Ghoshal is a second line heroine. She's a Bengali lady. She comes as an asthma patient. I wrote the story, script and everything. I come there as a doctor. Like he said, I also do some medicine in between. I do all kinds of things and I also practice medicine. And I think he forgot to see that our Meenakshi Amman song. If you have seen that, he says, oh, he will dance also, like that he would have said. So dance is the only thing he has not done. In that, I think there are some dance movements. That's not dance. Abhinay. Okay. இப்போ அப்படி தானே ஆடுறாங்க. Okay. So we'll start with not the whole movie. I'm just going to short clippings of that, and after that we'll just have a vote of thanks. People, Dharmakrishna has to catch a flight at 2 o'clock or something like that, and then everybody has got some issue. So we'll go. Please project the second video. பாத்தடி எறும்பு கடிச்சிட போகுது. அதுவும் உனக்கு ஒத்துக்காம போகுது. உனக்கு எதெல்லாம் ஒத்துக்காதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பே, எங்க அது? ஊதுவத்தி, பேல்பூரி, தயிர் வடை, லேசு, ஐஸ்கிரீம், தேங்காய் துருவல், கொழா புட்டு, பருப்பு பாயசம், பூண்டு. ஏய், அவ ஹெல்த் விஷயத்தெல்லாம் டீஸ் பண்ணாதீங்க. ஆமாடி, எப்பவுமே உங்க அம்மா கிட்ட தானே உன் மொபைல் இருக்கு. உன் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணா மாட்டிக்க மாட்டியா? மாட்டிக்க மாட்டேனே. எப்படி? அவன் நம்பரை பேட்டரி லோன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவன் கால் பண்ணும்போது எங்கள் அம்மாவே வந்து சார்ஜ் போட்டுடின்னு மொபைல் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க.
அவளுக்கு ஆஸ்மாவோ வீசிங்கோடி கூடவே இருக்குமே, ஒருவேளை நமக்கு ஓட்டிக்குமோ? அபி பிடிச்சிருக்குல்லக்கா பொண்ணு, அழகா இருக்காங்களே, லட்சணமா இருக்காங்க, கண்ணனுக்கு ஏத்த மாதிரி தெரியுதுல்ல, கண்ணனுக்கு ஏத்த பொண்ணு. லட்சணமா பொண்ணு பார்க்குறாரு, நல்லா பார்த்துக்க சொல்லுங்க. வீட்டில் வந்து பொண்ணு சரியா பார்க்கலாம் சொல்லக்கூடாது, சாக்கே சொல்லக்கூடாது. என்னம்மா என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்காளே. அபி என்னம்மாச்சு? என்னாச்சு? ஏழுமலையானே, நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல பொண்ணு உடம்ப பாருங்க, கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசலாம். ஹலோ டாக்டர். எஸ், உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும். யூ வாண்ட் மை கன்சல்ட்? எஸ் டாக்டர். எனக்கு கிளினிக்கில் வந்து பாருங்கள். ஓகே. ஃபோன் நம்பர் பேக்கில் இருக்கு. ஓகே டாக்டர். உன் பேர் என்னம்மா? அப்பர்ணா டாக்டர். ஓ பியூட்டிஃபுல், அழகான அம்பாள் பேர். உங்கள் புக்கு படித்தேன் டாக்டர். படித்தேன்னு சொல்கிறத விட சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். ஓ தட்ஸ் குட். அப்படின்னா அலர்ஜியை தள்ளி ஆஸ்மாவை வெல்றதுக்காக வந்திருக்கீங்களா? ஹாய் டாக்டர், இது என்னோட டாக்டர். ஹாய். ஹலோ டாக்டர். ஐஸ்கிரீம் பார்லரில் அலர்ஜி டாக்டருக்கு என்ன ரோல்னு பார்க்குறீங்களா? இங்கே ஐஸ்கிரீம் உருகிறத பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஆனால் உங்கள் மூட நம்பிக்கை உருகிறத பார்த்தா அதோட ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நான் கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்கள் யாருக்கும் ஆஸ்மா வராது. நீங்கள் நினைச்சாலும் உங்கள் எதிரி கூட கொடுக்க முடியாது ஆஸ்மாவை. ஆஸ்மா தொற்று நோய் இல்லையே. நீங்கள் கொடுக்குற தைரியம், அண்டர்ஸ்டாண்டிங், லவ், மாரல் சப்போர்ட், இதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டை சீக்கிரமே ஆஸ்மாலேருந்து வெளிக்கொணர முடியும். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு டாக்டர். வெரி குட், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். அப்பர்ணாவோட ஆஸ்மாவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மேரேஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கேன். என் பொண்ணு அப்பர்ணாக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டும் நம்பிக்கையும் தான் காரணம். ஆஸ்மா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆஸ்மா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா? தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஒன் செகண்ட், ஒன்று கொடுக்க மறந்துட்டேனே உங்களுக்கு. திருப்பதி பிரசாதம் ஒரு பேஷண்ட் கொடுத்துட்டு போனா, அதை உங்களுக்கு கொடுக்கலாமே தான்.
பெருமாளே வந்துட்டாரு இப்போ. நான் பெருமாளை வீசி எரிஞ்சேன். கடைசியில பெருமாளே என் கைக்கு வந்து சேர்ந்துட்டார். நல்ல மருத்துவம் கடவுள் மாதிரி கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். உங்க பெருமாள் உங்க கூடவே தான் இருக்கேங்கிறார் இந்த லட்டு ரூபத்தில். இது பனித்திரை வந்து அபவுட் 20 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் காமிச்சோம் எடிட் பண்ணி. அவர் ஏன் இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவருடைய பொண்ணுடைய கல்யாணம் தடைப்பட்டோன்னே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பெருமாள் படத்தை தூக்கி உடச்சிடுவார். அப்புறம் பெருமாளுடைய லட்டு கிடச்சோன்னே ஹி பிகம்ஸ் வெரி இமோஷ்னல். ஈவன் அதர்வைஸ் சந்துரு ரொம்ப இமோஷ்னலாக தான் நடிப்பார். அவர் சிக்கல் குருஷனுடைய ஃபாதர், உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும், நாடகம் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ட்ராமா ஆக்டர் அவர், சந்துருன்னு பேர். அவர் தான் அந்த பொண்ணோட அப்பா வருங்க. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு வச்சோமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு வந்து என்ன சந்தோஷம்னா, நீங்கள்லாம் ஆத்மார்த்தமாக பங்கேற்றிருக்கீங்க இதில். அண்ட் ஐ பெட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் ஹியர் ஹேட் அ வெரி useful, enjoyable, enlightening time. Now I have another maybe 5 minutes to maximum 10 minutes. I'm going to close. Yarana specifica edana comment kodu crispa. If somebody wants to offer a feedback, I will give this hands free mic. Mangai, அவரை வந்து நான் ரீசெண்டாக தான் மீட் பண்ணேன். எனக்கும் சம் ப்ராப்ளம் இருந்தது. மேக்ஸிமம் 6 ஹவர்ஸில் சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட பார்த்த விஷயம் எல்லாம் கடவுள் தன்மை தான். ஸோ நிறைய பேரை நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எல்லோரும் இவரை பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டான இடத்துக்கு என்ன அமிச்சிங்கன்னு சொல்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச். You cannot be crispier than that. It's very good. Yeah, ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட அறிமுகம். ஆனால் ரொம்ப ஆன்மீக அனுபவமாகவும் இருக்குது உங்களுடைய பேசுகிறது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தது மகிழ்ச்சி எங்களுக்கு. கண்ணா வாங்கோ. எமரன்ஷியா கம், டேக் எ நம்பர், ஸ்டாண்ட் இன் த லைன். என் பேர் புஷ்பராஜன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் துணைநிதி கட்டுப்பாடு அதிகாரி வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். இது என்னுடைய துணைவி கோஆப்டெக்ஸில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2005 பயங்கரமான வீசிங்கு. எத்தனையோ டாக்டர்லாம் பார்த்துட்டேன். 28 ஊசி 32 ஊசியெல்லாம் போட்டு கூட ஒன்றுமே சரியாகலை. அதுக்கப்புறம் டாக்டர் சீதன் சாருடைய இதை கேள்விப்பட்டு இவளை கூட்டிகிட்டு போய் இப்போ காட்டினேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அந்த கர்ப்பகாம்பாள் சத்தியமாக சொல்கிறேன், ஒரே ஒரு வாரத்தில் உங்களோட சரியாச்சு. இவளுக்கு இன்றைக்கும் நல்லா இருக்கா? தேங்க்யூ. ஆஸ்மா வந்து அப்படியே அவ்வளோ பயம் கொடுக்குற ஒரு நோய். அதுலேருந்து விடுபட்டு நார்மலாக ப்ரீத் பண்ணால் அவங்களோட நன்றி உணர்வு அப்படியே பீறிட்டு தான் வருது. அதுதான் நம்ம பார்க்குறோங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் வந்து 17 இயர்ஸாக எங்களுக்கு தெரியும். எப்படின்னா, அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியல. பை பர்த்லேருந்தே அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தூங்க மாட்டான் நைட்டு. இப்படி நம்ம தான் ஒரு இது சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டே இருப்போம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து டாக்டர் விஸ்வநாத் அவங்கள சொன்னாங்க. அவர் போய் பார்த்துட்டு என்ன பண்ணார், அவர் தான் அவரை ரெஃபர் பண்ணார் எங்களுக்கு. டாக்டர்கிட்ட முத போனேன், அழுதுகிட்டே தான் இருந்தேன். நான் பயங்கரமாக அழுதுட்டு தான் போய் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் தான் ட்ரீட் பண்ணார். குழந்தை நார்மல் ஆக்டிவிட்டியோடு வந்துட்டான். நம்ம எல்லாருமே டாக்டரை பற்றி தெரியும், அவர் எப்படி நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு, எவ்வளோ லவ்விங்காக இருக்காருன்னு. ஆனால் அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்க ஒருத்தரை வந்து யாருமே நினைக்கிறது இல்லை. அவங்க வந்து மேடம் மிஸ்ஸஸ் ரோஹிணி ஸ்ரீதரன். நான் அவங்கள கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்தது. அவங்க கண்டிப்பாக பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் வீட்டில். இல்லைன்னா யாராலையுமே சொசைட்டிக்கு இப்படி சர்வ் பண்ண முடியாது. அதனால் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் மேம்க்கு. என்ன தான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் கண்டிப்பாக பேஷண்ட்ஸோடையும் இந்த சொசைட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுல தான் இருந்திருப்பார்.
உங்களுக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஸ்வீட். இவங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேயே இது சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். பிகாஸ் ஷீ நெவர் எவர் டிமாண்ட் ஹர் டைம் ஐ மீன். அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் கிளினிக்கை தவிர. அதுக்கப்புறம் ஐ எம் இன்வால்வ் இன் ஸோ மெனி திங்ஸ். இந்த டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது மாதிரி வீடியோ பண்ணுறது, குறும்படம் எடுக்கிறது, இப்படி எக்கச்சக்கமான என்னோடய டைம் வந்து ஸ்பெண்ட் அவுட் சைட். மற்ற ஒய்ஃப்னால் புரண்டு எடுத்திருப்பாங்க. ஏன் 4 மணி ஆகிடுத்து, 5 மணி ஆகிடுத்து, ஆற்றுக்கு வரலையா ஆற்றுக்கு வரலையான்னு உசுறு எடுத்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து இல்லைண்ண, நான் மொத்த ஒய்ஃபையே தான் சொல்கிறேன், மற்ற ஒய்ஃப் சொல்லலை. மற்றவர்களுடைய ஒய்ஃப். சார் நீங்கள்லாம் ஷார்ப்பு, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டேன். மற்ற ஒய்ஃபா வேறு புதுசு புதுசாக ஐடியாலாம் கொடுக்குறாருப்பா. அதுக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கா தெரியல எனக்கு. ஸோ நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ டிமாண்டிங்காக இருப்பாங்க, டைமை வந்து பிடிங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு ஃபோன் கால் கூட பண்ண ஒன்றே பண்ணுங்க, டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அதனால் அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக ஐ எம் ஏபிள் டு ஆஃபர் all my time to the society, but I do spend time for her also. இந்த கர்ணன் பாட்டில் வருமே, அரையணி அறிவான் அரண்மனை அறிவான் அந்தப்புறம் ஒன்று இருப்பதை அறியான் அப்படிலாம் பாடுவாளே, அப்படிலாம் கிடையாது. நான் சாட்டர்டே சண்டேனா டெஃபினட்டாக ஐ ஸ்பெண்ட் ஆல் மை டைம் வித் மை ஒய்ஃப், கோ அவுட் ஃபார் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். பட் வீக் டேஸில் வந்து ஷி ஜஸ்ட் லெட்ஸ் மீ லூஸ் ஃபார் டூயிங் ஆல் த திங்ஸ் that is needed for society. That way Emerentia is very sharp in her observation. அவங்க ரொம்ப கேட்டுக்காருங்க. ஏன்னா நான் ஸ்டேட்டஸில் போஸ்ட் போட்டு நாங்கள் 2 பேர் உட்காந்துருக்க ஃபோட்டோவில் அவங்க தலையில் பூ இல்லைன்னா, என்னங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, தலையில் பூ இல்லாமல் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்லாம் கூட கமெண்ட் போடுவாங்க. அவ்வளோ சச் எ ஷார்ப். நான் ஐ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் என்னால் போஸ்ட் போடுறதுனால. மற்ற வைஃப் யோசிக்கிறியா நீ, அதை பற்றி யோசிக்காத சீரியஸாக. அப்புறம் யாரோ பேசுன்னு சொன்னாலே, யார் லக்ஷ்மி நீங்கள் வாங்க. ஹலோ டு ஆல். ஐ மீன் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. எனக்கு அப்பா அம்மாவுக்கு இவர் தான் அண்ணா, என்னுடைய அண்ணா, பெரிய 2வது முதல் பையன் எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அப்பா ரொம்ப வருஷமாக ஆஸ்மா பேஷண்ட்டு, அவர் இவர் தான் க்யூர் பண்ணார், அலர்ஜி மெடிசன் கொடுத்து. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க 2 பேரும் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அப்பாவுக்கு 91, அம்மா 85. அம்மா இப்போ தான் கீமோ பண்ணாங்க 2 நாள் முன்னாடி, அதனால் வர முடியல. இல்லை கண்டிப்பாக அம்மாவும் வந்திருப்பாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. அண்டு இவர் வந்து எங்கள் வீட்டில் பிறக்காத பிள்ளை. இவர் வந்து எங்கள் அம்மா கூட இவர் கொஞ்சம் பார்க்கணும், விட்டகுறை தொட்டனரன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. இவர் வந்து நாட் ஒன்லி அ டாக்டர், ஐ மீன் ஹி இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். இப்போ இவர் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுடைய சர்ஜரிக்கும் எங்கள் அப்பாவுடைய சர்ஜரிக்கும் ஓல் டே இருந்திருக்காரு. எங்கள் அப்பாவுடைய சர்ஜரி வந்து இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னால் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சு அப்பாவுக்கு. அவருடைய கிளினிக் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா பணத்தையும் விட்டுட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் தயவுசெய்து ஒரு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஓல் டே இருந்தார். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இப்போ April 29 அன்றைக்கி 2 மேஜர் சர்ஜரி ஆச்சு எம்ஜிஎம்மில். அதுக்கு காத்தால 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூடயே இருந்து ஆப்ரேஷன் ரூமில் இருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணார். இவர் மாதிரி ஒரு மனுஷன் கூட நான் தொடர்பு இருக்கிறதுக்கு இப்போ எந்த ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கணும். அவர் இவரெல்லாம் பெரியவங்களாம் பேசுகிறாங்க, அவங்க மேலாம் எனக்கு பேச தெரியாது. ஆனால் இவர் வந்து நாட் ஒன்லி மக்களுக்கு வந்து ஆஸ்மாவுக்கு அலர்ஜிக்கு மட்டும் பண்ணுறதில்ல, கற்பகாம்பாளுக்கு இவர் எழுதுகிற பாட்டுகள், இவர் வந்து வெளியில் பண்ண முடியாத சேவைகள் எனக்கும் கேக் பண்ணியிருக்கார் சில டிசீஸ் எல்லாம். இவர் மாதிரி ஒரு கூட நம்ம எல்லாம் தொடர்பு கொண்டு வச்சுருக்கிறதுக்கு நம்ம கடவுளுக்கு அந்த கற்பகாம்பாளுக்கு நன்றி சொல்லணும் முதல். தேங்க்யூ டாக்டர். சாரி ரொம்ப பேசினேன். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் சங்கர், என் மனைவி பெயர் கலாவதி. இது டாக்டருக்கும் எங்களுக்கும் 25 வருஷத்துக்கு மேலே தொடர்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என் மனைவி, அவங்க டாக்டரோட ஒய்ஃபு 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுல இல்லை இதில் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுல வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக இந்த சுவாசாலயா இது வந்து அறிமுகப்படுத்திட்டு இது வந்து நல்ல முறையில் வளரணுன்னுட்டு அவர் நினச்சபடி நடக்கணும். அவர் சொன்னார் நெஞ்சில் ஒரு பாட்டு வரும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு. ஆனால் இவர் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சென்று ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சாரு. அது கற்பகாம்பாளத்தில் அது நடந்திருக்கு. அதே மாதிரி திரு முத்தையா அவர்கள் இன்று வரணும்னு நினச்சார், அதுவும் வந்திருக்கு. அதனால் இவர் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி இந்த சேவை மையம் வந்து வளர்ச்சி அடைந்து எல்லாரோட ஆதரவோடு பெருகி இவர் நினச்சது அது தொடர்ந்து நடக்கிறதுக்கு கற்பகாம்பாள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே,
எனிபடி எல்ஸ் வாலண்டியர்ஸ்? அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பில்லை கார்டு இருக்கும், வாங்கிக்கோங்க. கற்பகாம்பாள் நகர் தான், நம்பர் 25 கற்பகாம்பாள் நகர். பேப்பர்லாம் கூட வந்திருக்கு. நீங்கள் டாக்டர் ஸ்ரீதர்னு கூகுள் பண்ணாலே ஒரு வேளை ஆஸ்மா அலர்ஜின்னு போட்டாலே வந்துடும். ஓகே, இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். மரபின் மைந்தர் முத்தியாக்கியனுடைய நன்றி. ரொம்ப ரொம்ப அழகாக பேசினார். அவருடைய தமிழ் நாள் பூரா கேட்டுகிட்டே இருக்கலாம். அவரோட தமிழ் ஒண்டி பண்ணால் அப்புறம் வேறு எந்த ப்ரோக்ராமும் பண்ண முடியாது. அதை ஒண்டி வச்சுருக்கணும். அவருடைய ஸ்பீச் மட்டும் ஒரு முழு ப்ரோக்ராமாக வச்சுருந்தா முடியும். பட் நாங்கள் மற்ற இதெல்லாம் சொல்லணும், ஆஸ்மா கருத்துக்கள்லாம் சொல்லணும், சுவாசாலையை பற்றி சொல்லணும். அதனால் இன்றைக்கி எங்களுக்கு அந்த அப்பிடைசர் ஒண்டி தான் கிடச்சிருக்கு. இன்னும் மெயின் ஃபீஸ்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உங்கள்கிட்டேருந்து. இன்னொரு நாளைக்கு கட்டாயமாக அதுவும் கிடைக்கும். இங்கே வந்திருக்கிற நண்பர் ராஜசேகர், வித்யா சதீஷ், ஓதுவா சர்க்குருநாதன் வந்துட்டு அவருடைய அழகான அந்த இசையோடு தொடங்கினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தர்மகிருஷ்ணனுக்கு 2 o'clock ஃப்ளைட் இருக்குது டெல்லி போகிறதுக்கு. அவ்வளோ இதில் கூட இன்றைக்கி அவங்க அப்பாவுடைய திதி அது காத்தால் அவசரமாக முடிச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயமாக வரணும் அப்படின்னு முனைப்போடு வந்திருக்கார். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஆத்மாத்மா வந்திருக்காங்க. ஏதோ அந்த கட்சி கூட்டத்தெல்லாம் காசு கொடுத்து குவார்ட்டர் கொடுத்துலாம் சேர்ப்பாங்களே, அப்படிலாம் இல்லாமல் உண்மையாகவே வரணும்னு ஆசைப்பட்டு நல்ல கருத்துக்களை கேட்கணும். நம்ம டாக்டர் பண்ணுறார், நம்ம டாக்டருக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்திருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுறது. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பாதிக்கிற காசோட நம்ம எவ்வளோ பேருடைய அன்பை சம்பாதிச்சிருக்கோம். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அன்பு கிடையாது. நீங்கள் உழைப்பை வாங்கலாம், ஆனால் விசுவாசத்தை வாங்க முடியாதுங்கிறாலே. அந்த விசுவாசத்தை நான் நிறைய வாங்கியிருக்கேன். அது கற்பகாம்பாளுடைய அதீத கருணை தான். நான் கற்பகாம்பாள் மேலே என்ன ஒரே ஒரு பாடலை சொல்லிவிட்டு முடிச்சிடுவேன். எனக்கு ஒரு குறை, நான் ஆரம்பிக்கும் போது கற்பகாம்பாளுடைய பாடலோடு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிடுத்து. 2 minutes இதோட அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். காணுமிடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய், வானும் வண்ணமயிலும் தேனி இனிமையும் தெவிட்டாத தீந்தமிழும் தாயே நீயே, ஊனும் உணர்வும் உள்ளிருந்து என இயக்கும் சக்தியும் நீயே, பேணும் இவ்வையகத்தை வாஞ்சையுடன் பேணும் தாய்மையும் நீயே, வேணுமெனக் கேட்குமனே தேவையெல்லாம் அறிந்து திகட்டும் வரை ஊட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும் வண்ணமயில் நீயே, அன்பு கொடுத்தாய், ஆனந்தம் நீ கொடுத்தாய், இன்பம் கொடுத்தாய், ஈடில்லா நிறைவும் உண்மையான உறவும் ஓரெல்லாம் கேளிரனும் ஓப்பான எண்ணமும் நீ கொடுத்தாய் தேவி, எக்கணமும் நினைவருவாய் ஏற்படை மனம் கொடுத்தாய் ஒப்பில்லா நாயகியே, ஓதற்கரிய பரம்பொருளை அவுடுதமாய் அமைந்துவிட்ட அருமருந்தே, அகரனை ஜந்து போல் அசிவிலாது வாழ்ந்தையனை அறிவுடை மனிதனாக்கி அன்புடை பக்தனாக்கி பக்குவமாய் சமைத்து பரவசம் தந்துவிட்ட பராசக்தியே, அண்டத்திலோர் பிண்டமாயிருந்தயனை ஆட்கொண்டு அரவணைத்து உன் அன்பெனும் தேன் பருகும் வண்டாயனையாக்கி துவண்டே இருந்த என்னை தூக்கியே நிறுத்திவிட்ட தூயவளே, மாயேன மயங்க வைக்கும் மனோகரியே, மனோன்மணியே, உமையவளையே, உருகி நின்றேன் உணர்வில் தாய் பராசக்தியே. நன்றி 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 நன்றி.